வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜெய் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீன் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதோட 1/4 கப் தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சிக்கனோட உப்பு மஞ்சத்தூள் தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 6 வெள்ளைப்பூடு இதழ், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 இல்லை 6 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 இனுக்கு கருவேப்பிலை, கையளவுக்கு புதினா, கையளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மசாலாவோட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை பழத்தை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு, ஒரு முட்டை எல்லாத்தையும் ஊற்றி இப்போயுமே தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைப்பட்டுரும். மசாலா இருக்க தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. முட்டையோட அந்த லிக்யூட்லேயே மசாலா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற சிக்கனோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அரை மணி நேரத்துலேருந்து இல்லை 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனை ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிட்டதும் எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனில் இருந்து ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிடத்துலேயே சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் நிறையா வர்றது குறைய ஆரம்பித்ததும் கொஞ்சம் வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் ரோஸ்ட்டு அடுத்த பக்கமே 5 நிமிடத்துலேயே வெந்துடும். வெந்த பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனில் என்ன இருந்தாலும் டிஷ்யூ பேப்பரில் ஃபில்டர் ஆயிரும். இந்த சிக்கன் ரோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். முட்டை போட்டு பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் போடுறதுனால உடம்புக்குமே நல்லா சத்தான இது. இந்த சிக்கன் ரோஸ்ட்டை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4